எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் முடிஞ்சதில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வைட் ஆங்கிளில் கத்தாரோட ரோட் வியூவை பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்கும் இந்த ரோட் வியூ வீடியோ. அதாவது நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தணுன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அனுபவத்தையும் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த கேமரா வியூன்னு சொல்கிறோம். நம்ம எத்தனை ஒரு யூடியூபரும் எத்தனையோ கேமராஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் போதே இப்போ விஆர் வீடியோஸ் பார்க்குறோம், இந்தமாரி வைட் ஆங்கிள் வீடியோஸ் பார்க்குறோம். இந்தமாரி அந்த வியூஸ் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த இன்ஸ்டா இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பார்த்த கேமராஸில் வந்து இன்ஸ்டா வந்து இப்போ கோப்ரோவுக்கு அடுத்தது இன்ஸ்டா Go2 Go3 இந்தமாரி கேமராஸ் இப்போ ஜாஸ்தியாகிடுச்சு. இந்தமாரி கேமராஸால் என்ன யூஸு யூடியூபருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட் கேமரா. அதாவது மொபைலில் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து நமக்கு நிறைய யூஸஸ் இருக்குது. ஈஸியாக இதுலேயும் எடிட் பண்ண முடியுது. ஆனால் மொபைலோட இதில் கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதே டயத்தில் வீடியோஸும் பர்ஃபெக்ஷனாக இருக்குது. அது வந்து நம்ம மெயினாக சொல்லணும். ஆனால் இந்தமாரி கேமராஸில் எடுக்கும் போது நமக்கு ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கு ரெண்டு டைப்பாக இருக்கும். இப்போ மொபைலில் எடுக்கிற வீடியோஸ் வந்து உடனே எடிட் பண்ணிடலாம், ஐமூவியில் போட்டு எடிட் பண்ணலாம். ஆனால் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எடிட் பண்ணுறது. அதுதான் ஒரு மைனஸ். ஏன்னா அவங்க கொடுத்த எடிட்டிங் ஆப்ஷன்லேருந்து அந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போது நான் வந்து இன்ஸ்டா Go2க்கும் Go3க்கும் என்ன வித்தியாசத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்ஸ்டா Go2 Go3 இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கோப்ரோ மாரி இதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது இந்த சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து கேமராஸில் வந்து இப்போ நிறைய குவிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து வெளிநாட்டில் வந்து இந்த அட்வென்ச்சர் ப்ளே கேம், அதாவது இந்த அட்வென்ச்சர் நிறைய விஷயங்கள் அவங்க விரும்பி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேமராஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிஎஸ்எல்ஆரே வந்து நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான் பார்த்துருப்போம். அப்போல்லாம் வந்து யாருக்கிட்டேயும் வந்து டிஎஸ்எல்ஆரே இருக்காது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் வந்து நோக்கியா மொபைல் வந்துச்சு, அல்கட்டல் வந்துச்சு, இந்தமாரி நிறைய மொபைல் சீரியஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலே வந்து நமக்கு வந்து எல்லாமே செங்கல் பெருசுக்கு தான் இருக்கும். நோக்கியா 5510, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3310 வந்துச்சு. இந்தமாரி வித்தியாசமான மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். நம்ம கால்குலேட்டரோட அந்த டிஸ்பிளே சைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நோக்கியா கனெக்டிங் டு தி பீப்புள்னு ஃபஸ்ட்டு மொபைல் வந்து நோக்கியாவில் தான் வர ஆரம்பிச்சிது. அந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டயத்தில், என்னோடய காலேஜ் டயத்தில் பார்த்திங்கன்னா 3310. அந்த 3310 மொபைல் வந்து அந்த எல்இடியெல்லாம் க்ளோ ஆகும். அப்போல்லாம் வந்து 5000-6000 விற்கும் 3310லாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்பானிக் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க நோக்கியாவில். ஃபஸ்ட்டு நோக்கியாவில் வந்து சிம்பானிக் ஓஎஸ் தான். இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயே லாஸ்ட்டில் இருக்கிறது நோக்கியா தான். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது சிம்பானிக் ஓஎஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை நம்ம சிஸ்டத்துல எல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மொபைல்னால் நம்ம நோக்கியா தான் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் சாம்சங் ஆண்ட்ராய்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த க்ரோத்து தான் நிறைய ஆண்ட்ராய்டு மொபைலு. ஆனால் அப்போல்லாம் ஐஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐஃபோனில் வந்து 4S அப்புறம் 5S வந்துச்சு. 4Sலேருந்து 5S அப்படியே தான் டெவலப் ஆச்சு ஐஃபோனு. ஆனால் ஐஃபோன்லாம் வந்து அப்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான மொபைலாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்தமாரி தான் கேமராஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ DGA4 DGA3 இதுலேயும் வந்து கேமராக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ வந்தது. வாட்டர் ப்ரூஃப் கேமரானாலே ஃபஸ்ட்டு கோப்ரோ தான். அதாவது GoPro 3, 4, கோப்ரோ ஹீரோன்னு வந்து வர ஆரம்பிச்சிது. இப்போ 5, 6, 8, 9, 10 வரைக்கும் போயிடுச்சு. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயே வச்சுருக்காங்க கோப்ரோவில். இந்தமாரி அட்வென்ச்சர் கேமராஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பைக் ரைடர் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாரி கார் ரைடர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அட்வென்ச்சர்
கேமராஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேப்சர் பண்ணுறது. இப்போ ஒரு கண்ட்ரி போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க வீடியோஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த அட்வென்ச்சர் கேமராஸ். இது வந்து இன்றைக்கி ரொம்ப வளர்ச்சியாகி நிறைய பிராண்ட்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிது. இப்போ இன்ஸ்டா Go2க்கும் Go3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், Go2 வந்து பார்த்திங்கன்னா 4K கிடையாது, ஒரு காம்பேக்டான கேமரா. இதோட அட்வான்ஸ்டு வந்து 360 X2ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் சைஸில் தான் இருக்கும். அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோடு வருது X2. அதாவது இந்தியாவில் இதோட விலை வந்து இன்ஸ்டா X2ஓட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 34,000 ரூபா வருது. ஆனால் கத்தாரில் வந்து 28,500 இன்ஸ்டா X2ன்னு ஒரு மாடல். இது வந்து 360 மாடல், டோட்டலாக 360 ஃபுல்லாகவே கவர் ஆகிற ஒரு மாடல். இப்போ லீடிங்கில் இது கொஞ்சம் சேலிங் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்ஸ்டா Go2 Go3 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டான சைஸு, ஒரு பென்சில் சைஸில் ஒரு கேமரா. இது வந்து ஒரு மானிட்டரிங் கேமரான்னு சொல்லலாம். எங்கே வேணாலும் போய் நம்ம வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் எடுத்துகிட்டு போய் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ரைடர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலையும் வந்து 1200 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 25,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அட்வென்ச்சர் வீடியோஸை மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இந்த கேமராஸ்லாம் வச்சு லாக் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் லாக் வீடியோ பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பேட்ரி பேக்கப் அந்தளவுக்கு நிற்கிறது இல்லை. மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பேட்ரி தாங்க. ஒரு 30 மினிட்ஸ் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். லென்த்தான வீடியோ இப்போ Go3ல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, லென்த்தான வீடியோ எடுக்க முடியும். ஆனால் ஓவர் ஹீட் ஆகும், ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்குது. அது வந்து Go3ல் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா Go3ல் அது எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் 4K வீடியோ எடுக்கலாம். ஆனால் இந்தமாரி கேமரா டிவைஸ் வாங்குறது வந்து லாகுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு காம்பேக்டாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லென்த்தி வீடியோ எடுக்கிற லாகருக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாது. இது ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா பேட்ரி தான் இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ். சார்ஜ் வந்து சல்லுன்னு இறங்கிடும். அடுத்தது வீடியோ வந்து அந்தளவுக்கு லென்த்தாக பண்ண முடியாததுக்கு மெயின் பேட்ரி தான் டிஸ்அட்வான்டேஜ். இதே வந்து நம்ம மொபைலில் கூட நம்ம இந்த அளவுக்குலாம், ஆனால் மொபைலில் வந்து நமக்கு வந்து காம்பேக்டாக இல்லாதாலும் நம்ம சில ஏரியாஸில் நமக்கு அந்த மொபைல் கேமராஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்தமாரி கேமராஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம டிஎஸ்எல்ஆர் தாங்க. டிஎஸ்எல்ஆர் மூலமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அதாவது இப்போ வந்து கேமராஸ் வாங்குறதோட கிம்பிள் தான் இப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா நம்ம கிம்பிளும் கேமராவும் வாங்குறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு அதாவது குறைஞ்சது ஒரு 60,000-70,000 ரூபா இன்றைக்கி செலவு பண்ணுற மாரி இன்றைக்கி இருக்குது. அதாவது க்ரைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி சினிமாவில் எல்லாம் க்ரைனை ஏற்றி கேமரா கேப்சர் பண்ணுது, அதேமாரி க்ரைனோட வித்து கிம்பிளோட க்ரைனும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதே டயத்தில் கிம்பிளாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது 2 in 1 இருக்கும். அதெல்லாம் டிஎஸ்எல்ஆருக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே 1,200 1,500 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து எதுக்குப்பா இத்தனை எக்யூப்மெண்ட்டாக ஒரு யூடியூபர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் யூடியூபர்லாம் என்ன பண்ணுறாங்க, மிஸ்டேக்காக வந்து நிறைய கேமராஸ் வாங்கிடுவாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி நம்ம யூடியூப்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2000 வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வேறு வியூஸும் போகாமல் போயிடும். சில வீடியோஸு எந்த வீடியோஸ் வந்து வியூஸ் போகுதுன்னே தெரியாது. அதாவது ஒரே கான்செப்டில் ட்ராவல் பண்ணுறவங்க யூடியூபரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரே கான்செப்டில் ட்ராவல் பண்ண முடியாத யூடியூபரும் இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபேமஸ் ஆனால் தான் நம்ம வந்து நிறைய கான்செப்ட் எடுக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஏதோ ஒரு கான்செப்ட் எடுப்போம், எதை வேணாலும் பண்ணுவோம், எதை வேணாலும் நம்ம ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் ரெகுலேஷனோட சில யூடியூபர், அதாவது என்ன மாரி கூட சொல்லலாம், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கணும், இன்றைக்கி என்ன கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் என் மைண்டில் என்ன கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன்.
அப்படி தான் நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரே கண்டென்ட்டாக ஃபாலோ பண்ணணும், உங்கள் சேனல் போனாலே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எதுவுமே நீ வந்து ஒரே கண்டென்ட்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னால் ஒரே கண்டென்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதனால் சரி, ஏதோ ஒரு வீடியோனாவது மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் நம்ம சேனல் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களான வீடியோஸை நம்ம போட முடியுமா, அந்தமாரி ஒரு அட்டம்ப்ட்டு, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் நம்ம ட்ரை பண்ணது. ஆனால் குறைஞ்சபட்சம் இப்போ மார்னிங் மூன் சேனல்லாம் பார்த்திங்கன்னா 3917 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் இதே வந்து வேர்ல்டு பெஸ்ட் வியூவர்ஸும் நான் இதேமாரி தான் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் 2900 இருக்காங்க. பட் என்னால் வாட்சிங் ஹவர்ஸை இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல வேர்ல்டு பெஸ்ட் வியூவர்ஸில். அப்பயுமே நிறைய வீடியோஸ் 13K 15Kலாம் போயிருக்கு வேர்ல்டு பெஸ்ட் வியூவர்ஸில். ஆனால் வாட்சிங் ஹவர்ஸு 4000 வாட்சிங் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியல. அது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயங்க. இன்றைக்கி வந்து புதுசாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வராங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வாட்சிங் ஹவர்ஸை தொடர்றதுங்கிறது பெரிய ஒரு டஃப்பு. இன்றைக்கும் வந்து நிறைய சேனல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, வராங்க, பாதியில் போயிடுவாங்க. அவங்களால கண்டினியூட்டி பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி உள்ள லாகர்தம், யூடியூபோட லாகர்தம் எப்படி இருக்குன்னா, யூடியூபரோட வருமானம் வந்து 75% ஒரு யூடியூபர்ட்டையும் அவங்க எடுக்கிறாங்க. 30% தான் நம்ம கிரியேட்டருக்கு அமௌண்ட்டே கிடைக்கிது. இந்த 35%க்கு ஒரு கிரியேட்டரும் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு என்ன கண்டென்ட் பண்ணலாம், என்னென்ன யோசிக்கலாம், எந்த கண்டென்ட் ரீச் ஆகும், எந்த கண்டென்ட் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பல கஷ்டங்கள்லாம் அவங்க படுறாங்க. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இதாங்க தேமால். இந்தமாரி எல்லோ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா இட்ஸ் ஃப்ரீ ரைடு. இந்தமாரி விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் ஒரு கிரியேட்டரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்து ஒரு 5000 இல்லை ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ போட்டு இப்போ லென்த்தான வீடியோவே அதிகமாக போகிறதில்ல. இப்போ நிறைய பேர் யூடியூப்லேருந்து நிறைய பேர் கன்வெர்ட் ஆகி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுக்கு போயிட்டாங்க. ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட் வீடியோஸ். இப்போ வந்து டைம் வந்து வியூவர்ஸ்லாம் வந்து பார்க்குற டைம் வந்து இப்போ வர ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஷார்ட் அண்ட் ஃபார்மில் என்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குற காலகட்டம் போயிடுச்சு. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ பார்த்தவங்களாம் இப்போ 60 செகண்டில் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிறது இன்ஸ்டா ரீல்ஸுக்கு போயிட்டாங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸுக்கு போனதுக்கப்புறம் யூடியூப்பில் வியூஸே அதிகமாக போகிறது கிடையாது. அதனாலேயே நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. இப்போ புதுசாக எந்த ஒரு யூடியூப் சேனலும், அதாவது ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரணும், ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அவங்களால ரீச் பண்ண முடியுது. ஷார்ட்ஸில் 60 செகண்டுக்குள்ளே நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும். அது நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அதுக்கான எடிட்டிங் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். அதாவது மெயின் ஒரு யூடியூபராக உருவாகணும்னா அவனுக்கு வந்து எடிட்டிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், எடிட்டிங் நாலேஜை வச்சு தான் ஒரு யூடியூபரே உருவாக முடியுங்கிற ஒரு கட்டாய இதில் நம்ம இப்போ இருக்கோம். அந்தளவுக்கு இப்போ டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஆனால் இன்னைய வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இந்த யூடியூப்பில் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த அட்டம்ப்ட்லாம் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாத காரணம் என்னோடய மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, நான் வந்து எடிட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அடுத்தது ஷார்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஷார்ட்ஸ் நிறைய பண்ணணும். ஷார்ட்ஸ் நிறைய பண்ணால் மட்டும்தான் ரீச் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஷார்ட்ஸுக்கு ஒரு டைட்டில் வச்சு, ஷார்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லி, அதை கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்பா டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டும் போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் அவனுக்கு என்னப்பா ஃபாரினில் இருக்கான் அவன் வந்து அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஆனால் ஃபாரின் லைஃப் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்புங்க. காலம்புரை வேலைக்கு போயிட்டு ஒரு வேலை பார்க்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறது ஃபாரின் லைஃப் தான். நான் இந்தியாவில் வந்து 2011 ஒரு வாட்டி நான் இருக்கும் போது நான் ஜாப்லாம் அங்கே வந்து ஒரு 3 வாட்டி லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுத்தேன்.
அப்போது கத்தார் ரோட் வியூ பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து இப்போ வந்து இந்த அளவுக்கு செட்டில் ஆகிருக்கேன்னா அது கல்ஃப் கண்ட்ரி மட்டும்தான். ஓகே மக்களே, இந்த லாக் வீடியோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இந்தமாரி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் இதெல்லாமே வந்து ஒரு முயற்சி தான். எந்த வீடியோ சக்ஸஸ் ஆகும், எந்த வீடியோ ஃபெயிலியர் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ இருந்தால் மட்டும்தான் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், சப்ஸ்கிரைபர் வாங்க முடியும். அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து இந்த யூடியூப் சேனலில் தான்ப்பா நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் அப்படின்னு மனசார அவங்க நினச்சா மட்டும்தான் ஒரு சேனல் வந்து சக்ஸஸ் ஆகும். மில்லியன் கணக்கில் எல்லா யூடியூபரும் சக்ஸஸ் ஆகணும்னு தான் ஆசையோட முயற்சி பண்ணுறோம். ஆனால் எல்லோரும் சக்ஸஸ் ஆகிடுறதில்ல. ஃபெயிலியர் ஒரு ஸ்டார்ட் அப், அதுக்கப்புறம் சக்ஸஸுங்கிறது மட்டும்தான் நமக்கு கடைசியில் ஃபைனலாக கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு.